சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இன்றைய மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் முடிந்த பின்னர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், சட்டப்பேரவை கூட்டத்தொடரோட கடைசி நாளான இன்று எந்தெந்த துறைகள் மீது விவாதிக்கப்பட உள்ளது? இன்றைக்கு பொதுத்துறை, பணியாளர் சீர்திருத்தம், ஓய்வூதியம், மாநில சட்டமன்றம், கவர்னர் உள்ளிட்ட துறைகள் மீதான விவாதங்கள் நடைபெற இருக்கின்றன. திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், அதேபோல தளி சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் ஆகியோரெல்லாம் பேச இருக்கிறார்கள். காங்கிரஸ் சார்பில் முதுகுளத்தூர் தொகுதி எம்எல்ஏ மலேசியா பாண்டி அவர்கள் பேச இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பொதுத்துறை, பப்ளிக் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பொதுத்துறை முதலமைச்சர் வசமும், பணியாளர் நிர்வாக சீர்திருத்தம், ஓய்வூதியங்கள் போன்ற துறைகள், குறிப்பாக கவர்னர், அதே போல சட்டமன்றங்கள் குறித்த நிதியெல்லாம் வகிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிதித்துறை அமைச்சர் ஜெயக்குமார் வசம் இருக்கிறது. ஆகிய இன்றைக்கு 2 அமைச்சர்கள் பதிலளித்து பேச இருக்கிறார்கள். இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, பணியாளர் நிர்வாக சீர்திருத்தம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்களுடைய நிர்வாக சீர்திருத்தங்கள் எல்லாம் இந்த துறையின் கீழ் தான் வருகிறது. நிறைய துறைகளில் நிறைய பணியாளர்களுக்கு பதவி உயர்வு என்பது வழங்கப்படாமல் இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 7வது ஊதிய குழுவை தமிழக அரசு பணியாளர்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றது சம்பந்தமா ஏற்கனவே தமிழக அரசு ஒரு குழுவை அமைத்து அதற்கான கால நீட்டிப்பையும் அண்மையில் செய்திருந்தது. இது குறித்தெல்லாம் திமுக சார்பில் கேள்வி எழுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் தளி பிரகாஷ் பேச இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பாக இந்த சட்ட சபையில நீண்ட காலமாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் பல ஆண்டுகளாக சட்டமன்றம் நடக்கிறது. இதில் இட நெருக்கடி இருப்பதாக அவர் நம்மிடம் பேசும்போது சொன்னார். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு அந்த கோரிக்கையை வைக்க இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு புதிய தலைமைச் செயலகம் கட்டப்பட்டு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சிம்சன் அருகே அது அரசு மருத்துவமனையாக பின்னர் ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு மாற்றினார். இட நெருக்கடியாக இருப்பதால் மாநில சட்டமன்றத்தை புதிதாக வேறொரு இடத்தில் கட்ட வேண்டும் என்பது திமுகவுடைய கோரிக்கையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த அடிப்படையில் இன்றைக்கு முக்கியமான விவாதங்கள் நடைபெற இருக்கின்றன. அதை தவிர்த்து 25 மசோதாக்கள் இந்த கூட்டத்தொடர் கடந்த மாதம் 14ஆம் தேதி சுற்றுச்சூழல் மானிய கோரிக்கையுடன் தொடங்கிய இந்த கூட்டத்தொடர் 15வது சட்டப்பேரவையுடைய 2வது கூட்டத்தொடர் இன்றையோடு நிறைவடைய இருக்கிறது. தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படவும் இருக்கிறது. எனவே இந்த காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்ட 25 சட்ட மசோதாக்கள், இன்றைக்கு கொண்டு வரப்படக்கூடிய 2 மசோதாக்களை சேர்த்து, குறிப்பாக அந்த சட்ட மசோதாக்கள் நாம் பார்க்கும்பொழுது, இந்த வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் வாடகைதாரர்களுக்கு இடையே உள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்காக நிர்வாக தீர்ப்பாயம் கொண்டு வரப்படும் என்று சொன்ன சீர்திருத்தம், மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நியமனங்களில் 3% 4% உயர்த்துவதற்கான சட்ட திருத்த மசோதா, இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த நிதி மசோதா, அதே போல மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா, அந்த நம்ம டாஸ்மார்க் மதுபான கடைகளிலே திருத்தங்கள் செய்யக்கூடிய ஒரு மசோதா என பல முக்கியமான சட்ட திருத்த மசோதாக்கள், 25 சட்ட திருத்த மசோதாக்கள் இன்றைக்கு உறுப்பினர்கள் மூலமாக விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட இருக்கின்றன.